அனைவருக்கும் வணக்கம். ஒரு கிராமத்தில் அர்ஜுனன் அப்படின்னு ஒரு விவசாயி இருந்தார். அந்த விவசாயிக்கு சிறு வயதிலேருந்தே நிறைய கனவுகள் உண்டு. எப்படியாவது பெரிய ஆளாகணும், நிறைய சம்பாதிக்கணும், செல்வந்தராக இருக்கணும் அப்படின்ற கனவுகளோடு இருந்திருக்காரு. ரொம்ப புத்திசாலியும் கூட. மக்களுக்கும் அவர் மேலே நல்ல ஒரு மரியாதை, மதிப்பு உண்டு. நல்லா உழைத்தார், நிறைய சம்பாதிச்சார். இப்படி இருக்கிற சமயத்தில் எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? திடீர்னு அவர்கிட்ட உள்ள பணமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செலவழிய ஆரம்பிச்சிருச்சு. அவர் எடுத்த முயற்சிகள்லாம் தோல்வி அடைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவரோட நண்பர்கள்லாம் பின்வாங்கிட்டாங்க. உடனே அவர் ஒன்றே ஒன்று தான் அவருக்கு தோணுது, குறை சொல்ல மட்டும்தான் முடியுது. எல்லாம் என்னை ஏமாற்றிட்டானுங்க, ஊரில் உள்ளவங்களாம் ஏமாற்றிட்டாங்க, எங்கள் அண்ணன் துரோகம் பண்ணிட்டான், என் பொண்டாட்டி அதிர்ஷ்டம் இல்லாதவ, கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தான். இப்போ வீட்டில் சந்தோஷம் போயிடுச்சு, அமைதி போயிடுச்சு. மனைவியை பார்த்தா திட்டுறது, மகனோட பேசுறதில்ல. இப்படி வயலில் புல்லும் கல்லுமா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் கோவிலில் ஒரு திருவிழா வருது. கோவில் திருவிழாவுக்கு ஞானி ஒருத்தர் வர்றாரு. அப்போ மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்பொழுது இவர் தூரத்தில் நின்றுக்கிட்டு அவர் சொல்கிறத கேட்டுட்டு இருக்காரு. கைகட்டி கேட்டுட்டு இருக்காரு. கேட்டுட்டு இருக்கும்போது அவர் சொல்லுவார், எந்த ஒரு மனிதனாலையும் உன்னோட வாழ்க்கையை முழுமையாக கெடுக்க முடியாது. நம்ம தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்கணும். அது இன்பமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, எதை நம்ம விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு இவர் மனசு நினைக்கிறாரு, இவருக்கு யாருமே துரோகம் பண்ணதில்லை போல இருக்கு, இவருக்கு யாருமேவும் என்ன மாதிரி நிலைமை இவருக்கு வந்ததில்லை போல, அதனால தான் இவரெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு பயங்கரமான கனவு. என்னென்னாக்கும், இந்தா இதுதான் நீ உன்னோட வயல், இதில் உள்ளதை நீ அறுவடை செய் அப்படின்னு சொல்கிறாரு. டக்குன்னு அங்கே பார்த்தா முள்ளும் கல்லும் வறண்ட பாலை நிலவுமா இருக்குது. ஐயோ, இதெல்லாம் நான் இது பண்ணவே இல்லை, விதைக்கவே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொல்லும் பொழுதுதான், நீ ஒவ்வொரு நாளும் பிறரை குறை சொல்லும் பொழுது ஒரு விதையை விதைத்த, அதுவே கோவப்படும் போது அதுக்கு தண்ணீர் விட்டு வளர்த்த, உன்னோட பொறுப்புகளையெல்லாம் தட்டி கழிச்சப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்த, அதுதான் இப்போ அறுவடையாக கல்லும் முள்ளுமா இருக்குது. இதுதான் நீ விதைத்தது, நீ என்ன விதைச்சையோ அதுதான் இருக்குன்னு. அன்னைக்கே மனுஷன் மனசு மாறி உடனே என்ன பண்ணுறான்னு, உடனே அடுத்த நாள் காலையில் விடிஞ்சனும் ஓடி போய் விதைக்கிறாரு. அதுக்கு பிறகு பருவங்கள் மாறுது, கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மகசூல் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துட்டாரு. இப்போ மக்கள்லாம் பார்த்தவரை கேட்பாங்க, எப்படி உன்ட்ட இப்படி ஒரு மாற்றம் வந்தது, என்னது அப்படின்னு கேட்டோடனே, எப்போ நான் பிறர்கிட்ட குறை சொல்கிறத நிறுத்தினோ அப்போ இருந்து என்கிட்ட மாற்றம் வந்துருச்சு. என்னோட கைகளால் மற்றவங்களை குறை சொல்லாமல் என் கைகளால் எப்போ உழைக்க ஆரம்பிச்சனோ அப்போவே என்னோட மாற்றம் வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. ஆமாம், விதியை நிர்ணயிக்கிறது நம்ம தான். தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லுவாங்க. குறை கூறுவது ஒரு விஷம் மாதிரி நம்மளை பலவீனப்படுத்திடும். ஆனால் பொறுப்பை ஏற்கும் பொழுது அது ஒரு விதை மாதிரி நம்மளை உறுதிப்படுத்தும், பலப்படுத்தும், விருட்சமாக வரும். அதனால் பிறரை குறை சொல்ல வேண்டாம். நம்மால் முடிஞ்சதை, நம்மோட வாழ்க்கையை நாம் தான் செதுக்கணும். நம்முடைய எதிர்காலத்தை நாம் தான் உருவாக்கணும். பிறர் யாரும் நம்மள்கிட்ட எதையும் தர முடியாது, நாம் மட்டும்தான் உருவாக்க முடியும். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.